புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு பகுதியில் இரு தரப்பினர் இடையே மோதல் வெடித்த நிலையில் அரசு பேருந்துகள் இயங்கவில்லை. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைந்துள்ளார். முத்துப்பழம்பதி, அங்க இப்பவும் பதற்ற நிலையே நீடிக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. இரு தரப்பினரிடையே பேச்சுவார்த்தை சுமூக போக்க எட்டுறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு? விவரம். பிரியதர்ஷினி, ஒரு அமைதியான சூழலை ஏற்படுத்த காவல்துறையினரும் அரசும் மாவட்ட நிர்வாகமும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வர்றாங்க. நம்ம நிற்கக்கூடிய இடம் வடகாடு காவல் நிலையம். நேற்று இரவு இந்த காவல் நிலையம் அருகே தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட கடுமையான மோதலில் 6 பெண்கள் உட்பட 20 பேர் காயமடைந்து அவங்க அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர்றாங்க. இந்த மோதலுக்கான காரணமாக காவல்துறையினர் காலையில் விளக்கம் ஒன்று அளிச்சிருக்காங்க. இந்த மோதலை பொறுத்தவரையில் பெட்ரோல் பங்கில் யாரு முதல்ல பெட்ரோல் போடுவது என்பதில் இரு தரப்பினருக்கிடையே பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அந்த பிரச்சனை பின்பு மோதலாக மாறி அதில் தான் இந்த விபரீத சம்பவங்கள் நடந்திருக்கு என்று சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மோதல் சம்பவத்தில் ஈடுபட்டதாக, அதாவது பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த வீடு எரிக்கப்பட்ட சம்பவத்தில் 14 பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 5 சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறதாக போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல மாற்று சமூகத்தை சேர்ந்த நபர்கள் தாக்கப்பட்ட வழக்கில் கொலை முயற்சி உள்ளிட்ட சட்டப்பிரிவுகளின் கீழ் 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவிச்சிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதுவரை 14 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து வடகாடு பகுதியில் அமைதியை நிலைநாட்டும் பொருட்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா இரவு முதலே இங்கே தங்கி கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். ஒரு 300க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு குவிக்கப்பட்டிருக்காங்க. மேலும் வடகாடு, அதேபோல் அருகே உள்ள கொத்தமங்கலம், புல்லான் உடுதி உள்ளிட்ட பகுதிகளில் செயல்பட்டு வந்த அரசு மதுபான கடைகளையும் இன்று மூடுவதற்கு மாவட்ட நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதே போல புதுக்கோட்டையிலிருந்து ஆலங்குடி வடகாடு வழியாக பட்டுக்கோட்டை பேராவூரணி செல்லும் பேருந்துகள் முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கு. ஏனென்றால் நேற்று இரவு நடைபெற்ற முதல் சம்பவத்தின் போது அரசு பேருந்து ஒன்று தாக்கப்பட்டதால இந்த பேருந்து சேவை முழுமையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. வடகாடை சுற்றிய பகுதிகள், அதாவது வடகாடு கடைவீதி உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு 300க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டு வர்றாங்க. நேற்று இரவே திருச்சி டிஐஜி வருண், அதே போல தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஆகியோர் வடகாடு கிராமத்திற்கு நள்ளிரவில் அந்த வீடு தீப்பிடித்து இறந்த இடங்களை பார்வையிட்டு அந்த மக்களோட பிரச்சனைகளையும் கேட்டறிந்தாங்க. அதே போல தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியும் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 2 தரப்பைச் சேர்ந்த 20 பேர்களையும் பார்வையிட்டு நடந்த விவரங்களை கேட்டறிந்ததோடு அவங்களுக்கு ஆறுதல் கூறி முறையான சிகிச்சை அளிக்கவும் உத்தரவிட்டிருக்காங்க. இப்ப இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில பல்வேறு வதந்திகள் பரவிய நிலையில காவல்துறையினர் முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. முழுக்க பெட்ரோல் பங்குல ஏற்பட்ட பிரச்சனை தான். அதை கடந்து மது போதையில தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. கோயில் திருவிழாவில் ஏற்பட்ட மோதல் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் சம்பவம் நடந்த 6 மணி நேரத்திலேயே இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் கைது பண்ணியிருக்கோம். மேலும் இன்னொரு 4 பேரை கைது பண்ண வேண்டியிருக்கு. அவர்களையும் இன்று மாலைக்குள்ள கைது பண்ணிடுவோம்னு காவல்துறையினர் சொல்லியிருக்காங்க. இப்ப தற்போதை பொறுத்தவரையில இரவு இருந்த மோதலோட குறைந்து வடகாடு பகுதிகளில் ஒரு பதற்றம் குறைந்த அமைதியான சூழல் நிலவுனாலும் முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு காரணங்களாலே போலீசார் அதிக அளவு குவிக்கப்பட்டிருக்காங்க. பிரியதர்ஷினி, பதற்றத்தை தணிக்கவும் சரி, அமைதி நிலையை நிலைநாட்டவும் சரி, பல்வேறு நடவடிக்கைகளை காவல்துறை தரப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முத்துப்பழம்பதி.